ஃப்ரெண்ட்ஸ், ரவையும் உருளைக்கிழங்கும் வச்சு இந்த மாதிரி ஒரு ஊத்தப்பம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கிட்டேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன், அந்த தயிர் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அந்த தயிரை இந்த ரவையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. இந்த 2 உருளைக்கிழங்கையும் நல்லா தோலை சீவிட்டு ஒரு கேரட் சீவிறதுல சீவிக்கோங்க. சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஜீரகமும் கடுகும் போட்டு தாளிச்சுக்கலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வடிகட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சீவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் கொஞ்சம், கொத்தமல்லி தூள் கொஞ்சம், இது எல்லாத்தையும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். சிம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லைனா உருளைக்கிழங்கு அடி பிடிச்சிடும். இந்த உருளைக்கிழங்கு இந்த ரவை ஊறி ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு சாட் மசாலா 1 டீஸ்பூனும் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆற வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் பெரிய வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பேன், ஒரு சின்ன வடை சட்டி இல்லைனா ஆப்பசட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி இதை ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி நீங்கள் நல்லா ஊத்தப்பம் மாதிரி நல்லா மூடி வச்சு திருப்பி 2 பக்கமும் போட்டு எடுத்து பாருங்கள். நல்லா வெந்தப்புறம் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு எடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ரோஸ்ட்டாகவும் இருக்கும். மேலே நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாத்தையும் இதே மாதிரி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.